பாருங்கள், பார்க்கே ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரோஸ் வேலி கம்யூனிட்டி பார்க், ரோஜா பூ பள்ளத்தாக்கு சமுதாய பூங்கா. இங்கே பார்த்தோம்னா கனடாவில் ஆஷ்வாங்கிற நகரத்தில் த்ராண்டன் ரோடு அதில் இருக்குது. இதில் வந்து ஒரு பல ஏக்கர் இடம், அது வந்து ஒரு ஊர் போல் இருக்கும். இது வந்து இந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக குழந்தைகள் விளையாடுறதுக்கான எல்லா விளையாட்டும் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கான இடங்கள், பைக்கு ஓட்டுறதுக்கு, அப்புறம் நடைபாதை போகிறதுக்கு, பூக்கள் பூங்கா இருக்குது. அதாவது ரோஜா பூ பள்ளத்தாக்குன்னு தானே போட்டிருக்காங்க. அதில் ரோஜா பூக்கள் மற்றும் இதர பூக்கள்லாம் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி பெரியவங்க விளையாடுறதுக்கான அந்த டேபிள் டென்னிஸ் இல்லை இந்த ஷட்டில் ராக்கெட் இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்கல்ல, அதுக்கான விளையாட்டுகள் இருக்குது. அதையும் தாண்டி சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மவுண்டெயின் ட்ரையல்ஸ்னு சொல்கிறாங்க. மலைப்பகுதியில் மவுண்டெயின் பைக் ட்ரையல்ஸ், மலைப்பகுதியில் பைக்கு ஓட்டுறது எப்படி இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரையல்ஸ் இருக்குதுங்க. நடைபாதை ட்ரையல்ஸ்னால் நடைபாதை இருக்குது, நேராக இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது மாதிரி மக்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படியே இங்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி பார்க்கில் வந்து இந்த மாதிரி வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே இங்கே பாருங்கள், யார் பண்ண வேலை பாது பேய் எலும்பு கூடலாம் காரில் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஹாலோவீன்லாம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, இருந்தாலும் அந்த இது மறக்கல போல் இருக்குது. பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இது போல் இது ஃபுட்பால் கிரவுண்ட் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து குழந்தைகளுக்கான இந்த ஊஞ்சல் விளையாடுறது, சறுக்கு விளையாடுறது, நம்ம சீசா விளையாடுவோமே அது மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா பார்க்குறதுக்கு ஏதோ சின்னதாக இருக்குது. நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நான் சும்மா வெளியே தான் இருந்து காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து உட்காந்துக்கலாம் போல் இருக்குது. பெஞ்சு போட்டிருக்காங்க. இங்கே யாரும் உட்காரது ஆள் இல்லை. இது வந்து நவம்பர் மாதத்தில் எடுத்தது. இப்போ டிசம்பரில் அந்த சைடு போகும்போது ஃபுல்லாக பனி வரைஞ்சி அப்படியே மாற்றம், அந்த இந்த பகுதியை மாறிச்சு. உள்ளே யாரும் போகவே முடியாது. எல்லாம் ஒரு பெரிய தார்பாய் மாதிரி இதை வச்சு மூடி வச்சுட்டாங்க. இது நவம்பரில். இங்கே பாருங்கள், இது வந்து குழந்தைகளுக்கான இடம். இது வந்து சைக்கிளில் கொண்டு வந்து இங்கே விட்டுறாங்க. ஒரு பகுதியில் வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறது, அப்புறம் அந்த சறுக்கு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இருக்குது. இன்னும் நான் உள்ளே போகலை, இன்னும் வெளியே தான் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த இப்போ ரோடு இப்போ தெரியுதுல்ல, அதுக்கு அந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ட்ரையல்ஸ் நடைபாதை, மவுண்டெயின் பைக் ட்ரையல்ஸு, மலை போல் இருக்கும். அதில் ஏறி ஏற்றம் இறக்கமாக இருக்கும். அது நம்ம பார்ப்போம். இங்கே நேல் இருக்காங்க. நாய் கூட்டிகிட்டு வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது, மது அருந்தாதீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சந்தோஷம். புகை பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நல்லா பச்சை பசேன்னு இருக்கும், சுத்தமாக இருக்குது. அரசாங்கம் பரவாயில்ல, நம்ம நல்லாவே வச்சுருக்காங்க. ஆனால் இது மாதிரி நம்ம நாட்டில் ஏன் இல்லைன்னு அரசியல் பேச போகாதீங்க. இங்கே பாருங்கள், இதான் மவுண்டெயின் பைக் ட்ரையல். நம்ம நடந்து போகிறதுக்கு போல் பைக்கு ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, இல்லை ஸ்கூட்டருங்கிறாங்க, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சொல்கிறாங்களே, இந்த போகிறாரு பாருங்க, அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு குட்டி பாப்பா ஏதோ ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு பெரிய இடம். இங்கே இது நல்லா அருமையாக இருந்தது. அப்படியே உள்ளே வந்தோன்னா அந்த பொதுவான நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பார்க்கு, தரையெல்லாம் பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி ஒன்று இருக்குது. கீழே விழுந்தாலும் அடிபடாது. இங்கே பாருங்கள், ஏறி விளையாடுறாங்க சின்ன பசங்க. அந்த ஏதோ சீசா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, என்னென்னு தெரியல அது. அப்புறம் அந்த ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்குது. இதுதான் உண்மையிலேயே அந்த ரோஸ் வேலிங்கிறது, அந்த ரோஜா பள்ளத்தாக்கு பார்க்குங்கிறது இதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது குழந்தைகளுக்கான இடம். இதுதான் வந்து அந்த ரோஸ் வேலிங்கிறது. இங்கே தான் வந்து பல ரோஸ் செடிகள் அதிகமாக வச்சுருக்காங்க உள்ள. இப்போ நான் வெளியே தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வானம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது அந்த த்ராண்டன் ரோடு நம்ம சொன்னேன்ல, த்ராண்டன் ரோடு, நார்த் ஆஷுவா. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம குடியிருப்பு பகுதிக்கு வெளியே, இந்த மாதிரி வெளியே தான் அரசாங்கம் போட்டு வைப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வெளியே இருக்கும். புறநகர் பகுதியில் தான் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் இது மாதிரிலாம் ஏன் 2 அரசியல் பேச வந்துடாதீங்க. அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி நாடு வந்து ரொம்ப பெரிய நாடு. அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அப்போ வந்து மக்களுக்கு இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அரசாங்கம். இங்கே பாருங்கள், அழகான ரோஜா பூக்கள்லாம் நிறைய இருக்குது. உள்ள சும்மா
மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கணும், உள்ளெல்லாம் போகலை. இந்த ஒரு வேலி மாதிரி இருக்குது பாருங்கள், கதவு வச்சுருக்காங்க, கேட்டெலாம். அதுக்குள்ளே போனோம்னா அந்த என்னென்ன ரோஜா பூக்கள்லாம் இருக்குதுன்னு தெரியும். நானும் அந்த அளவுக்கு உள்ளே போக முடியல. வெளியே இந்த இங்கே கொஞ்சம் இருக்கிறத மட்டும் நான் அப்படி படம் எடுத்துகிட்டு இருக்கேன். தரையெல்லாம் பாருங்கள், மரம் மண் இல்லை, மரம் தூள் போட்டிருக்காங்க. இங்கே பொதுவாக அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. செடிக்கு வந்து மண்ணுக்கு மேலே மரத்தூள் இருக்கும். மரத்தை ஏதாவது வெட்டுறாங்கல்ல, அந்த தூள்லாம் போட்டிருப்பாங்க. அது உரமாக இருக்கிறதுக்காகவும் இருக்கும். ரெண்டாவது நடந்து யாராவது உள்ளே தெரியாமல் நடந்து போனாலும் அதில் கல்லெல்லாம் குத்தாது, நல்லாயிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நாயெல்லாம் இது பண்ணாதீங்க, புகைப்பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சந்தோஷம். அப்படி சுற்றி இந்த வேலி பார்க் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காடு தான். அது அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ஜெட் விமானம், அதோடைய ஜெட் விமானம் நிறுத்துறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இது அந்த பார்க்குக்கு கொஞ்சம் உள்ள அந்த வேலி கதவுலேருந்து எட்டி பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பூக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இல்லை. அதுக்கான அந்த வசந்த காலம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இது இப்போ இன்னும் அடுத்து இப்போ நவம்பரில் எடுத்தது எல்லாம் காஞ்சி போய் அந்த இலையுதிர் காலத்தில் தான் இருக்குது. டிசம்பர் பாருங்கள், மரத்தில் இலைலாம் இல்லை. ஸோ அதனால் இப்போ பூலாம் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல. அந்த காலகட்டத்தில் வந்திருக்கணும், அந்த சீசன் இல்லை போல இருக்குது. ஆமாம், இப்போ அந்த த்ராண்டன் அந்த சாலை, இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரியன் சும்மா பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்ல அருமையாக பாருங்கள், வானமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ரம்மியமாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஏதோ ஒரு தக்காளி மாதிரி இருக்குது, சின்ன இளந்த பழம் மாதிரி இருக்குது, சின்ன தக்காளி மாதிரி. என்னென்னு தெரில, பார்த்தேன், அப்போ இறைக்கலை. சரி, அது வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தார் ரோடு அழகாக இருக்குது, அது நடந்து போய்க்கலாம். ஆட்கள் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ரோடெல்லாம் நம்ம நாட்டில் போட்டால் இந்த நல்ல ஓடும், மக்கள் ஓடு வந்து போயிட்டுருப்பாங்க. இது வந்து சைடு வந்து இது வரைக்கும் பார்த்தாலும் இலவசமாக வந்து பார்க்குறது. இது மட்டும் அந்த ஷட்டில் விளையாடுறது இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து தனியாக காசு கொடுக்கணுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அந்த கம்யூனிட்டி பார்க்கில் இருக்கிறதுல இலவசமாக தான் இருக்கணும். அது கரெக்டாக தெரியல. இது சின்ன ஒரு 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 50 அடி உள்ள இடத்துல அந்த டென்னிஸ் இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பைக் ட்ரையல், பைக்கு சைக்கிள் எல்லாம் ஓட்டுறதுக்கான அந்த இடம். இது குப்பை தொட்டி. இது வந்து அந்த பார்க்கெல்லாம் சுற்றி நடக்கிறதுக்கான வாக்கிங் ட்ரையல், இது நடைபாதை. அந்த தூரமாக அது எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. கிலோமீட்டரில் எப்படியோ ஒரு 500 மீட்டர் அது இருக்கும். இதெல்லாம் காடு. இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தோன்னா காடு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஊர் போல் இருக்குது. இது வந்து அந்த குப்பை போடுறதுக்கான தொட்டி, அதே கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.